வணக்கம். தம்முடைய பணியை, கடமையை செவ்வனே சிறப்புற செய்யக்கூடியவர்களுக்கு ஊதியம் வழங்குவது வழக்கமான நடைமுறை. ஆயினும் அதை தாண்டி ஒரு பாராட்டு, ஒரு சிறப்பு என்று தருகின்ற பொழுது அவர்கள் அப்பணியை இன்னமும் கூடுதலாக நேசித்து மேலும் சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே கடமையை சரியாக செய்பவர்க்கு, அதை மிகவும் திறமையுடன் நன்முறையில் செய்பவர்க்கு பல்லோர் முன்னிலையில் பாராட்டி புகழ்தல் அவசியம் என்பது பொது விதி. ஆனால் இவ்விதி எல்லா இடத்திலும் பொருந்துமா? விதி என்று இருந்தாலே விதி விலக்குகள் தேவை. ஓர் அரசன் தனக்கு மிகுந்த பயனை கொடுத்த, தன்னுடைய நாட்டுக்கு மிகுந்த பயனை கொடுத்த ஒரு ஒற்று செய்தியை கொண்டு வந்து கூறிய ஒற்றனை, ஆஹா, நீ உளவறிந்து வந்து கூறிய செய்தியால்தான் நம்முடைய நாட்டுக்கு வந்த பேராபத்து நீங்கியது, அல்லது நீ கூறிய செய்தியால்தான் நம்முடைய நாட்டுக்கு இத்தகைய நன்மை கிடைத்தது என்று அரச மண்டபத்திலே பொதுமக்கள் முன்னிலையிலே அழைத்து அவனுக்கு உயரிய விருதும் பரிசும் பாராட்டும் வழங்கினால் அந்த அரசனின் செயலை நாம் அறிவுடைய செயல் என்று ஏற்போமா? ஒற்றன் என்பவன் மற்றவர்களுக்கு தெரியாத வகையில் இருக்கின்ற வரை மட்டுமே அவனுடைய உளவறியும் செயலை திறமையாக செய்ய முடியும். அப்படி மறைவாக தம்முடைய பணியை செய்ய வேண்டிய ஒற்றனை மாநிலத்தில் அனைவர் முன்னிலையில் நிறுத்தி மக்களுக்கு முன்பாக அவனுக்கு சிறப்பு செய்தால் அது அரசனினுடைய முட்டாள்தனத்தை குறிக்கும். அதனால் ஒற்றர்களுக்கு சிறப்பு செய்கின்ற பொழுது யாரும் அறியாத வண்ணம் மறைவாகத்தான் அவர்களை பாராட்ட வேண்டும். அது மற்ற ஒற்றர்களுக்கு கூட தெரியாத வகையில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் அரசனினுடைய ஆளுமை திறனுக்கு சான்றாகும். ஒற்றாடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. மற்றவர்களையெல்லாம் பொதுவெளியில் பாராட்ட வேண்டும், ஒற்றல்களை இன்னொரு ஒற்றனுக்கு கூட தெரியாத வகையில் பாராட்ட வேண்டும். அதுதான் சிறந்த அரசியல் ஆளுமைக்கு சான்று. நன்றி, வணக்கம்.